கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல தீர்க்கதரிசியாகிய யோனாவின் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் முதல் அதிகாரத்துல 4 வசனங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்திருக்கிற காரியங்களை மிக சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு அடுத்த வசனங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். ஆரம்ப வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவை கர்த்தர் அழைத்து யோனாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த பணி என்னன்னா, யோனா தன்னுடைய பட்டணத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யோனாவோ கர்த்தருடைய கட்டளையின் மேல் விருப்பம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் கப்பல் ஏறி தர்சீசுக்கு போகிற அந்த வழியில் கர்த்தருடைய பயங்கரத்தை அவர் கடலில் சந்திக்க நேரிட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். 4வது வசனத்துல போன முறை அதை தான் நாம சிந்தித்தோம். யோனா கர்த்தருடைய பயங்கரத்தில் சிக்கிக் கொண்டதை குறித்து இந்த 4வது வசனம் நமக்கு தெளிவாக விளக்கியது. யோனா 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோனா கப்பலில் ஏறுகிற வரையிலும் நம்ம ஏற்கனவே சிந்தித்து பார்த்தோம், எல்லாமே அவர் நினைத்த விதத்திலேயே, அவர் விரும்பிய விதத்திலேயே இருந்தது. கப்பலிலும் ஏறினார், அவருடைய அறைக்கு சென்றார், கப்பலும் புறப்பட்டது. யோனாவுடைய மனசுல ரொம்ப சந்தோஷம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது, எந்த தடையுமே இல்ல. கர்த்தர் என்ன செய்கிறார், எந்த தடையும் கொண்டு வரல. ஆகவே நாம் பயணப்பட்டு தர்சீசுக்கு போகலாம் என்று அவர் புறப்பட்டு போகிறார். அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய பயங்கரம் யோனாவை பிடிக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அது ஒரு பயங்கரமான சூறாவளியான ஒரு காற்று. நீங்க சாதாரணமா தரையில இருக்கும்போது இந்த சூறாவளி வந்து நிகழ்த்திய பயங்கரங்கள் எல்லாம் வீடியோக்கள்ல பார்க்கலாம். யூடியூப்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது பயங்கர வலிமையோடு தாக்கும். எவ்வளவு பெரிய கட்டடங்களாக இருந்தாலும் அது என்ன செய்யும், அசால்ட்டா அதை தள்ளி போட்டு போயிடும். பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் கூட அது உருட்டி விடும். சூறாவளி காற்றுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அது கடல்ல வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த காற்று பலமாக வீசுகிற போது கடலில் ஏற்படுகிற அலைகளினுடைய பயங்கரத்தையும் நீங்க யூடியூப் வீடியோக்கள்ல பார்க்கலாம். அந்த கப்பல் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்த போதிலும் அந்த கடல்ல பார்க்கும்போது ஒரு கடுகு போல இருக்கும். அந்த அலைகள் எந்த பக்கம் எல்லாம் ஆக்ரோசித்து அந்த கப்பலை அலைக்கழிக்கிறதோ அந்த பக்கம் எல்லாம் கூட அந்த பெரிய கப்பலே போகக்கூடிய ஒரு நிலை. அவர்களால ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் இப்போ யோனா பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் கர்த்தருடைய பெரும் காற்றில், அவருடைய கடல் கொந்தளிப்பில் மாட்டிக்கொண்டது என்று நாம் இதுவரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து 5வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுமையாக இந்த கடும் காற்றினாலும் கடல் கொந்தளிப்பினாலும் அந்த கப்பலில் என்ன நடந்தது என்கிறதை விளக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுமையாக அந்த கப்பல்ல என்ன நடந்தது என்பதை, அங்க நடந்த சம்பவத்தை ஒரே நேரத்தில் எழுதியிருக்கின்ற போதிலும் அதை நாம புரிந்து கொள்வதற்காக சில சின்ன சின்ன பகுதிகளாக அதை உடைத்து நாம் படிக்க இருக்கிறோம். அப்படி இன்றைக்கு 5 மற்றும் 6 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். யோனா 1வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன், உங்க வேத புத்தகத்துல கவனியுங்கள். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால்
கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். இந்த 2 வசனங்களை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கப்பற்காரரின் பயமும் யோனாவின் தூக்கமும். கப்பற்காரரின் பயமும் யோனாவின் தூக்கமும். சோ இந்த தலைப்பையே நீங்க பார்க்கும்போது இதுல 2 பகுதிகள் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். முதல் பகுதி கப்பற்காரரின் பயம், 2வது பகுதி யோனாவின் தூக்கம். இந்த 2 காரியங்களை தான் இந்த வசனங்கள்ல நாம் சிந்திக்க போகிறோம். இதுல முதலாவது கப்பற்காரரின் பயத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் கடுமையான காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிறது. கடலில் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி கப்பலை தாக்கி கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய கப்பல் உடைந்து போகக்கூடிய நிலை அங்கு கடல்ல உருவாகி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில கப்பலில் என்ன நடந்தது என்பதை பற்றி 5வது வசனத்தின் முதற் பகுதி நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5வது வசனத்தினுடைய முதற் பகுதி. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். கப்பலில் இருந்தவர்கள் 2 விதமான காரியங்களை அங்கு செய்கிறத இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. முதலாவது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 2வது, அந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இவர்களுடைய செயல்கள் அன்றைக்கு அந்த சூழ்நிலை எவ்வளவு கடுமையா இருந்திருக்கும், அந்த கப்பல் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையில இருந்திருக்கும் என்பதை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. முதல்ல அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். கப்பலில் இருந்த இந்த கப்பற்காரர்கள், குறிப்பாக அந்த கப்பலை இயக்கி கொண்டிருந்த கேப்டனும் அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள், அந்த கப்பல்ல பணி செய்து கொண்டிருந்தவர்கள், அந்த கப்பல்ல பயணம் செய்த அத்தனை பேர்களும் கூட அன்றைக்கு நடந்த அந்த பயங்கரமான சூறாவளி காற்றிலையும் கடல் கொந்தளித்து எழும்புகிறதையும் பார்த்து அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கப்பல் கேப்டனா இருக்கலாம், அந்த கப்பல்ல பணி செய்கிற மாலுமிகளா இருக்கலாம், இவங்களுடைய வாழ்க்கையே பெரும்பாலும் எதுல இருக்கும்னா கப்பல்லையும் கடல் பயணங்கள்லையும் தான் இருக்கும். கடல்ல அவங்க பல பயணங்களை செய்திருப்பாங்க. எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எப்படியெல்லாம் கப்பலை இயக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த கப்பல் பயணங்களை குறித்ததான வரலாற்று சம்பவங்கள், அதை குறித்ததான ஆய்வறிக்கைகள்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கடல்ல எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி கப்பலை ஓட்ட முடியாது. கடல்ல சூழ்நிலைகள் மாறும், நீரோட்டங்கள் மாறும். அதற்கேற்ப கப்பலை செலுத்தக்கூடிய திறன் பெற்றவர்களாக இந்த கேப்டன்கள் இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் கப்பல்ல கடல்ல போகும்போது நாம் போகிற இந்த கடல் பகுதி எப்படிப்பட்டது, அதுல என்னென்ன ஆபத்துகள் வரும், அந்த ஆபத்துகளை தவிர்த்து எப்படியெல்லாம் நாம் கப்பலை செலுத்த வேண்டும் என்பது இவங்களுக்கு நல்லா தெரியும். கடல்ல போய்கொண்டிருக்கும் போது அங்காங்கு மணல் திட்டுகள் வரும். இப்ப உதாரணமா ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க கேட்டீங்கன்னா அதை சொல்லுவாங்க, நிறைய மணல் திட்டுகள் இருக்கும். இந்த படகை செலுத்துகிறவர்கள், அது கப்பலை செலுத்துகிறவர்கள் அதை பற்றிய அறிவு இல்லாம இருந்தா நேரா ஏதாவது ஒரு மணல் திட்டுல போய் மாட்டிக்குவாங்க, அப்புறம் தப்பிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எங்க நீரோட்டம் அதிகமாக இருக்கிறது, எங்க அலைகள் அதிகமாக எழும்பும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்க கடல்லையே இருந்து கடல்லையே பயணம் செய்ததுனால எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி கப்பலை இயக்கணுங்கிறதுனா இவங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு கடல்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிற போது, ஒரு புயல் வருது, ஒரு சூறாவளி வருது, கடுமையான மழை பெய்கிறது, அல்லது கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, இந்த நேரத்துல கப்பலை எப்படி இயக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அலைகள் பெரிதாக எழும்புகிற போது அந்த அலைகளுக்கு நேர் எதிராக கப்பலை செலுத்த மாட்டார்கள், கப்பல் உடைஞ்சு போயிடும். அவங்களுக்கு தெரியும் எப்படி லாவகமாக அந்த கப்பலை இயக்க வேண்டும் என்பதெல்லாம். இதெல்லாம் நன்கு அறிந்திருக்கிறவர்கள் தான்
இந்த கப்பல் கேப்டனும் அந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்த மாலுமிகளும் திடீர்னு கடல்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களையும் கப்பலையும் கப்பல்ல இருக்கக்கூடிய பொருள்களையும் காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட இந்த கப்பற்காரர்கள் தான் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை பார்த்து மிகவும் பயந்து விட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களே பயப்படுற அளவுக்கு அது பயங்கரமா இருந்திருந்தா அந்த பயங்கரம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. 2004 ஆண்டுன்னு நினைக்கிறேன், அப்பதானே சுனாமி வந்தது. அந்த சுனாமி வந்த போது அந்த கடற்கரையோரம் இருந்த மீனவர்களிடத்துல நீங்க கேட்டு பார்த்தா அவங்க இன்னைக்கு போய் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த பயங்கரத்தை எங்க வாழ்க்கையில நாங்க மறக்கவே முடியாது. ஒருத்தர் சொன்ன காரியம் இன்ன வரைக்கும் என்னுடைய காதலே நிக்குது, மனசுல நிக்குது. சுனாமியால பெருசா அது கடல்ல வேகமா வந்து கொண்டிருக்கிற போது மக்களுடைய கூச்சலும் சத்தமும் குழப்பமும் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்த போது இவரும் திரும்பி பார்த்து பெரிய அலை ஒண்ணு வருதேன்னு தப்பிச்சு ஓடிடுவோன்னு ஓடும் போது பொட்டனியில ஒரு அடி அடிச்சு அப்படியே அவர் அலாக்கா தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்துல தொங்க விட்டுட்டு போனதா அவர் விவரித்திருக்கிறார். அவருடைய பயத்தை சொல்ல வார்த்தைகள் இல்ல, அவ்வளவு பயத்தோட நடுங்கி. இத்தனைக்கும் அவர் கடல்லையே இருந்து பழக்கப்பட்ட ஒரு மீனவர். ஆனா அன்னைக்கு நடந்த அந்த ஆக்ரோஷமான அந்த சுனாமி அலையை பார்த்து அவருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. அந்த நிலையில தான் இந்த யோனாவோடு கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்த இந்த கப்பல் கேப்டனுக்கும் மாலுமிகளுக்கும் இருந்தது. ஆபத்துகள் வரும்போது பயங்களும் வருவது அது இயல்புதான், மனிதர்களிடத்தில் அது காணப்படக்கூடியதான். காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, அது எப்படியாக முடியுமோ என்கிற பயத்துல இருதயம் ரொம்பவே கூச்சலிடும். அந்த பயத்தால இருதயம் ரொம்ப துவண்டு போகும். அதுவும் அமைதியாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில திடீரென்று புயல்களும் சூறாவளிகளும் எழும்பி ஆக்ரோஷமான ஒரு நிலை ஏற்படுகிற போது எந்த ஒரு மனிதனும் நிலைக்குலையத்தான் செய்வான். ரொம்ப அமைதியா தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, பெரிய அளவுல கஷ்டங்களோ பாரங்களோ ஒன்னும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள், எதிர்பாராத சூழ்நிலையில தாக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதையெல்லாம் பார்த்து எப்படிப்பட்ட மனிதனும் கூட நிலைக்குலையத்தான் செய்வான். அவன் எவ்வளவு பலமிக்கவனாக இருந்தாலும் ஞானம் உள்ளவனாக இருந்தாலும் வாழ்வின் கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில சிக்குகிற போது அவ என்ன செய்யணுங்கிறது தெரியாம திக்குமுக்கி ஆடி போகிறதும் கூட வழக்கம்தான். என்ன செய்வதென்ற குழப்பம் ஒரு பக்கம், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்கிற சிந்தனைகள் ஒரு பக்கம், அதுக்கு சரியான திட்டமிட்டு அதிலிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டுமே, அந்த திட்டங்களை சரியாக என் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டுமே, இவைகள் எல்லாம் வரக்கூடிய போராட்டங்கள் அந்த மனிதனை சோர்வடையவே செய்யும். இதெல்லாம் மனித வாழ்க்கையில இயல்பாக நடக்கக்கூடியது. பிரச்சனைகளும் துன்பங்களும் பயங்களும் திடீரென்று வருகிற போது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் நிலைக்குலையத்தான் செய்வான். நல்ல விசுவாசிகளாக இருந்த போதிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கலங்கி பயந்து என்ன செய்யணுங்கிறதே தெரியாம போகிற நிலையில சிக்கிக் கொள்ளுகிறதையும் கூட நம்மால பார்க்க முடியும். நீங்க சொல்ல முடியாது, அவன் விசுவாசியா இருக்கிறான், அவன் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறான், அதனால அவனுக்கு பயம் வராது, அவன் பயப்பட மாட்டான், அவன் ரொம்ப தைரியசாலின்னு அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் விசுவாசித்து அவருக்கு விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்த போதும், கடுமையான சூறாவளிகளும் சவால்களும் தொல்லைகளும் வந்த போதும் கூட அவனும் பயப்படக்கூடிய நிலையில தான் இருக்கிறான். இங்க ஆண்டவருடைய மக்களா இருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஆபத்துகள், திடீரென்று வருகிற சவால்கள், சோதனைகள், இந்த நேரத்துல யாராவது பயப்படாம இருந்திருக்கிறீங்களா? தைரியமா இருந்திருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்க. என்னால சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு வரக்கூடிய மாற்றம், திடீர்னு வரக்கூடிய ஒரு ஆபத்து அது மனதுல ஒரு பயத்தை கொண்டு வந்துதான் சேர்க்கும். அடுத்து என்ன நடக்க போகுது என்கிற பயம் ஒரு பக்கம். ஆண்டவர் மேல நம்பிக்கை விசுவாசம் அதெல்லாம் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், அது அந்த விசுவாசம் எல்லாம் இருக்கும். இருந்த போதிலும்
மனிதர்களுடைய இயல்பு என்னன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக செல்லுகிற போது அது பயந்துதான் தீரணும். ஒருவேளை நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா, நான் பயப்படவே மாட்டேங்க, இதுவரைக்கும் நான் பயந்ததே கிடையாது, எவ்வளவு பெரிய சோதனை வரட்டும் நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்ல வருவீங்க. ஏன்னா வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் திடீரென்று வரக்கூடிய ஒரு ஆபத்து அவர்களை திக்குமுக்காட செய்திருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக தைரியத்தோடும் பக்தி வைராகியத்தோடும் எலியா தீர்க்கதரிசி செய்த செயல்கள் என்னங்கிறத 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல விவரமாக நம்மால படிக்க முடியும். அவ்வளோ வைராகியமாக கர்த்தரே தேவன் என்று அங்கு கூடியிருக்கிற அத்தனை ஜனங்கள், இஸ்ரவேலின் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக, அங்கு கூடியிருக்கிற அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுடைய கண்களுக்கு முன்பாக, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனே தேவன் கர்த்தர், அவர் மட்டுமே கர்த்தர் என்பதை நிரூபிக்கும்படியான மிகுந்த பலத்தோடு கூடிய காரியங்கள் எல்லாம் செய்த அந்த எலியா கொஞ்ச நேரத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போனதுங்கிறதையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பலசாலியாக, அவ்வளோ வைராகியத்தோட, அவ்வளோ தைரியத்தோடு பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெட்டி போட்ட அந்த எலியா தான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை எப்படி அப்சைட் டவுன் ஆச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப் தான் அப்ப இஸ்ரவேலின் அரசன். எசபேல் ஆகாபினுடைய மனைவி. நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏறக்குறைய 450க்கும் மேற்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா பட்டயத்தால கொன்று போட்ட அந்த செய்தியை எல்லாம் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றான். 2வது வசனத்துல, அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். என்ன செய்தி போகுது எலியாவுக்கு? நாளைக்கு இந்த நேரத்துல நீ என்னுடைய பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்தாயோ அதை நான் உனக்கு செய்யலன்னா தேவர்கள் சரியாக அதுக்கு அதிகமாகவும் என்கிட்ட செய்தான் செய்தி போகணும். எலியா அந்த செய்தியை கேட்ட போது என்ன செய்தார்? 450 பேருக்கு மேல உள்ள தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டு அவ்வளோ பக்தி வைராகியம் உள்ள அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரி அந்த இடத்துல நின்று பாரு. அந்த வசனங்கள் எல்லாம் வாசி பார்க்கும்போது உடம்பே புல்லரிக்கும். அவ்வளோ பயங்கரமான செயல்கள் எல்லாம் அங்க நடந்திருக்கும். கர்த்தரும் எலியாவினுடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்ததெல்லாம் அங்க பாக்குறோம். அப்படிப்பட்ட தைரியம் உள்ள மனுஷன் எசபேலுக்கு செய்தி அனுப்புறார். எசபேலே, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், என் வீடு இந்த தெருவில் இருக்கு, இந்த அட்ரஸ்ல இருக்கு, நீ என்னன்னு வந்து என்னைய பார் அப்படின்னு செய்தி அனுப்புனாரு. என்ன செஞ்சாரு எலியா? நாளைக்கு இந்நேரம் தானே எசபேல் நீ குறிச்சிருக்க, நாளைக்கு இந்நேரம் நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது, ஓடுற ஓட்டத்தை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து, எலியாவுக்கு அது கேள்விப்பட்ட போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அதுங்களா, ஓட ஆரம்பிச்சுட்டார். தன் பிராணனை காக்க. ஐயோ, எசபேல் சொன்னா செய்தே விடுவாளே, இப்ப அந்த விசுவாச நம்பிக்கையில எங்க போச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. எசபேல் சொல்றா, தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் சொல்றா. யார் அந்த தேவன்? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலின் தேவனே தேவன் நிரூபித்த இந்த மனுஷன் யோசிக்கல பாருங்க. அவருக்கு இருதயத்துல என்ன வந்துருச்சு? பயம் கவ்வி கொண்டது. கிளம்பி யூதாவில் இருக்கக்கூடிய பெயர் சபாவுக்கு ஓடி போய் அங்க வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு 4வது வசனத்துல, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து, இது வரைக்கும் ஓகே.
ஓடிட்டாரு, ஒரு செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டாரு. அங்க அவர் பண்ற ஜெபத்தை பாரு. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளோ பெரிய பக்தி வைராகியம் உள்ள மனுஷன், கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ள எலியா தீர்க்கதரிசி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரே வார்த்தை தான், நாளைக்கு நேரம் உன் தலையை நான் வெட்டி போட போகிறேன். இந்த செய்தி திடீரென்று வந்தபோது அவருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. பயந்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக பயந்து தன்னுடைய ஜீவனை காக்க ஓடி போனார். இங்க எலியாக்கு என்ன நடந்தது? சில மணி நேரங்களுக்கு முன்பாக எலியாவினிடத்தில் காணப்பட்ட பலமும் வேகமும் நம்பிக்கையும் இப்ப எங்க போச்சு? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது என்பதை கேள்விப்பட்ட உடனே அத்தனை பெரிய பலமும் வேகமும் நம்பிக்கையும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயந்தோட செய்ததை இங்க நாம பார்க்கிறோம். வேதத்துல இப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்மால பார்க்க முடியும். இவைகளெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறதுன்னா, ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிற போது மனிதர்களுடைய இருதயம் பலவிதமான பயங்களால் நிறைந்து விடும். அந்த பயங்கள் அவர்களை சரியா சிந்திக்க விடாது. நீங்க நினைக்காதீங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ள, சவாலான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு பிரச்சனையுள்ள ஒரு நேரங்களுக்குள்ள போகாத வரைக்கும் அதனுடைய கடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலைகள்ல யாராவது பயணப்பட்டு கொண்டிருந்து தடுமாறுகிற போது அவர்களை பார்த்து என்னதான் நினைக்க தோணும்? ஒரு விசுவாசியாப்பா, பாத்தியா, ஒரு விசுவாசி மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா? இவர் ஏன் கலங்கினாரு? இவர் ஏன் இப்படி பயப்பட்டாரு? பேசுறது எளிது. யோனாக்கு பதிலா கப்பல்ல உங்களை உட்கார வச்சிருக்கணும், அப்ப தெரியும் அங்க என்ன நடக்கும். யோனாவது தூங்கிட்டு இருந்த, என்னையெல்லாம் உட்கார வச்சிருந்தா கப்பல் முழுகிறதுக்கு முன்னாடி நானே தவிர்ப்பேன். ஏன்னா அவ்வளவு பயம் வந்துடும். என்னைய சொன்னா உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துருப்பேன். ஏன் சொல்றேன்னா, அந்த கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு மட்டுமே தெரியும் வரக்கூடிய ஆபத்துகள் என்ன, அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் என்ன, எதிர்காலத்தை குறித்த ஒரு அச்சம், இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நம்ம வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? யோனா கப்பலுக்கு நடந்தது வெளியில இருந்து, அதை நம்ம கண்ணில் கூட பார்த்ததில்லை, நம்ம கேள்விப்பட்டு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு போய் அந்த மாலுமிகள் கப்பற்காரர்கள்லாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இவ்வளவு பயந்தாங்கன்னு வெளியில இருந்து பேசலாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கொடைக்கானல்ல ஒரு படகுல போய்கிட்டு இருக்கீங்க, படகுல ஓட்ட விழுந்துருச்சு, சுத்தி 1 கிலோமீட்டருக்கு யாரும் இல்லை, நீங்க என்ன செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீச்சல் தெரிஞ்ச ஆளு ஓரளவுக்கு தப்பிச்சு எங்கேயாவது வந்துடலாம். நீச்சல் தெரியாத ஆள் அப்ப என்ன செய்வோம்? அமைதியா உட்காந்து லேக்கோட ஆழத்துக்கு போயிடுவோம் நினைப்போமா? என்னென்னலாம் பதற்றம் வரும், என்னென்ன கத்தல், என்னென்ன கூச்சல், இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான், அதான் இயல்பு. ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லுகிற போது மனிதர்களுடைய இருதயத்துல பயங்கள் வருவது இயல்பானதுதான். இப்படித்தான் இங்கேயும் நடக்கிறது. என்னதான் சமுத்திரத்திலேயே தங்களுடைய வாழ்க்கைய இந்த கப்பற்காரர்கள் செலவழித்திருந்தாலும் ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தபோது அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள் என்றே நாம் பார்க்கிறோம். தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிற முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்கிறது அன்றைக்கு இருந்த பயங்கரமான சூழ்நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பயம்தான் அவர்களை பல காரியங்களை தொடர்ந்து செய்ய வைத்தது. அதெல்லாம் தான் பின்ன வரக்கூடிய வசனங்கள் விளக்குகிறது. இருந்தாலும் 2 முக்கியமான காரியங்களை அந்த 5வது வசனத்திலேயே நம்மால பார்க்க முடியும். இந்த கப்பற்காரர்களுடைய பயத்தை பார்த்தோம், அந்த பயத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்படியான பயங்கள் வருகிற போது மனிதர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை பற்றியும் விளக்கத்தை பார்த்தோம். இப்ப இந்த பயத்தினால இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க? 2 காரியங்களை செஞ்சாங்க. முதல்ல, கப்பலில் இருந்த ஒவ்வொருவரும் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். 5வது வசனத்துல பார்த்தோம்னா அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லுது. அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, அந்த பயத்துக்கு மத்தியில அவர்கள் தங்களுடைய கடவுள்களை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள்.
மனிதர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பயங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்கிற முதல் காரியம் என்னன்னா தங்களுடைய கடவுளை நோக்கி பார்க்கிறது தான். அதுவரையிலும் கூட கடவுளிடத்துல போகாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறது, ஆபத்தான காரியங்கள் நடக்கிறது என்பதை பார்த்தவுடன் கடவுளிடம் சென்று தங்களுடைய ஆபத்தை பற்றி முறையிடுவார்கள். இதுவும் மனிதனுடைய இயல்புதான். தாங்கள் நல்ல நிலையில இருக்கும் போது கடவுளை தேடவோ, அவரை ஆராதிக்கவோ, அவரை வழிபடவோ, அவர் கொடுத்திருக்கிற அத்தனை நன்மைகளுக்காக நன்றிகளை செலுத்தவோ சிந்தனையற்ற மனிதர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில ஆபத்துன்னு வருகிற போது அவர்கள் அபயமிடுகிறது கர்த்தரை, கடவுளை நோக்கி, அவர்கள் ஆராதிக்கிற கடவுளை நோக்கி. இங்க கப்பல் இருந்த அந்த கப்பற்காரர்கள் அதை தான் செய்யறாங்க. அவங்களால அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியல. அவங்க இருதயத்துல பயம் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை இறந்து போவோமோ, ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் கடைசியில கப்பல் உடைந்து போகுமோ என்கிற ஒரு நிலை அங்க இருக்கு. அதனால அவங்க கடலினுடைய பயங்கரத்தை பார்த்து இருதயத்தில் ரொம்ப பயந்து தன் தேவனை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக ஆபத்து வருகிறது என்றால் அந்த நேரத்துலதான் கடவுள் மீது பக்தியும் முத்தி விடும். பக்தி முத்திருச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கடவுள் நல்ல நிலையில சமாதானத்தோட ஆசீர்வதித்து, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, குடும்பமா சேர்ந்திருந்து ஒரு ஆலயத்துக்கு போய் சந்தோஷமா நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கடவுளை தேடி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து குடும்பமாக மகிமையாக வாழ்கிறத நினைக்காத மனுஷன் ஆபத்துன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஓடுற இடம் எதுனா எங்க கோயில் திறந்திருக்கு, எந்த கதவு திறந்திருக்கு, அது சின்ன கோயில பெரிய கோயில, நேரம் அங்க போய் நின்றுவோம். எனக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் காப்பாத்தியாகணும், கடவுளே எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, குயோ முயோன்னு கடந்து கத்துறது இந்த கப்பல்காரர்கள் கத்துன மாதிரி. அதுவும் ரொம்ப முக்கியமாக உயிருக்கு ஆபத்துன்னு வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல இன்னும் அதிகமாக பக்தி முத்திரும். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோங்க, இதுக்கு மேல கடவுள் தான் செய்யணும்னு சொன்ன உடனே கண்ணுல இருந்து அவ்வளவு நேரம் கண்ணுல தண்ணியே வராது. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் வச்சு நிறைய பிடிக்கலாம், தார தாரையா கண்ணீர் வந்து கடவுளே எப்படியாவது எங்களுக்கு இறங்கும், கடவுளே எப்படியாவது இவரை காப்பாற்றுன்னு முறையிட்டு கடவுளை நோக்கி ஓடக்கூடிய அந்த செயல்களை செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் மனிதர்கள். எதை இழந்த போதும் கடவுளிடத்துல வர மனமில்லாத மனிதர்கள் கூட தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று வருகிற போது கடவுளை நாடி வரத்தான் செய்வார்கள். எவ்வளோ பேரை நீங்க அப்படி உதாரணங்களாக உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். அவர் என்ன கடவுள் என்னங்க பெருசா செஞ்சுட்டாரு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னா ரொம்ப பேசுவாங்க. ஆனா உயிருக்கு போன மூச்சு வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க, அப்ப போற வர நபர்கள் எனக்காக வேண்டும், எப்படியாவது கடவுள் எனக்கு உதவி செய்ய, எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன், மூச்சு விட முடியலையே, எனக்கு இழுத்துட்டு இருக்கே, அந்த பயம், மரண பயம், அது என்ன செய்ய வைக்குது, கடவுளை நோக்கி ஓட வைக்குது. இந்த கப்பல்ல பயணித்தவர்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் சூழ்நிலை ஒரு மாதிரி மாறுகிறது, ஒரு புயல் வருகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது, கடல் அலைகள் கொஞ்சம் எழும்ப ஆரம்பிக்கிறது, இதை குறிச்செல்லாம் ரொம்ப கவலை இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நேரம் போக 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 சூழ்நிலைகள் எல்லாம் கடுமையாக மாறுகிறது. அந்த சூழ்நிலைகளினுடைய தாக்குதல்கள் பயங்கரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காற்று வேகமாக வீச ஆரம்பிக்கிறது. காற்றினுடைய வேகத்தை கப்பலால எதிர்த்து போக முடியல. அந்த கடல்ல அந்த கப்பலை காற்று சுற்ற விடுகிறது. அலைகளுடைய ஆக்ரோஷமான ஆர்ப்பரிப்பு, அந்த சத்தத்தை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கும். பயங்கர ஆக்ரோஷத்தோடு எழுந்து படகு கவிழத்தக்கதாக அந்த படகு மேல மோதுகிறது. இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. இதெல்லாம் கடுமையாக மாறுகிற போது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முதலாவது அங்கிருந்த அந்த மாலுமிகள், அந்த கப்பல் இருந்த எல்லோருமே ஒருத்தர் விடல. வேதம் சொல்லுது, அவனவன் தன் தேவனை நோக்கி அவன் அங்க என்ன செய்கிறான், முறையிட ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் கடவுளை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் அந்த சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. கடலின் பயங்கரமான ஆக்ரோஷத்துக்கு மத்தியில் ஒரு சிறிய கப்பலில் இருக்கும் மனிதர்கள் எத்தனை பயத்தோடு, எத்தனை கண்ணீரோடு, நான் உயிர் பிழைத்து கரை சேருவேனா என்கிற நம்பிக்கையற்று,
எப்படியாவது நான் உயிரோட கரைக்கு போகணுமேங்கிற எண்ணத்தோடு அவங்க கதறுகிறான். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கடவுளை நோக்கி கதறுகிறான், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையிலிருந்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, தங்களை கடவுளால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை உறுதியாக நினைத்துத்தான் அவர்கள் தங்கள் கடவுளை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். இங்க இவர்கள் எல்லாம் புறஜாதி மனிதர்கள், யெகோவா தேவனை நோக்கி அவர்கள் முறையிடவில்லை. கடலின் தேவனாக, கடலின் கடவுளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த கடவுள்கள் யார் யாரோ அந்த கடவுள்களை நோக்கி எல்லாம் இவங்க கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவங்க நினைக்கிறதும் செய்யறதும் சரிதான். கடவுளை தவிர அந்த சூழ்நிலைகள்ல இருந்து யாராலையும் அவர்களை காப்பாற்ற முடியாது, அவர்களாலையும் அவர்களை காப்பாற்ற முடியாது, வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் அப்ப இருக்க சூழ்நிலை. உண்மையை பின்னாடி பார்த்தோம்னா கடவுள் தான் அவர்களை காப்பாற்றினார். ஒரு உயிர் சேதமும் இல்லாம கடவுள் தான் அவர்களை காப்பாற்றினார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஆபத்து வந்தபோது அந்த கப்பலில் இருந்தவர்கள் செய்த முதல் காரியம் என்ன? தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் தன் தேவனை நோக்கி அவன் முறையிட ஆரம்பித்தான். இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாங்க. இந்த 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, கப்பலின் பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி கடலில் எரிய ஆரம்பித்தார்கள். அவங்க முதல்ல கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தார்கள், அத்தோடு தங்களால் முடிந்த செயல்களிலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். கப்பல், எந்த ஒரு கப்பலும் இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில மாட்டுகிற போது அந்த கப்பலுடைய எடையை குறைப்பதற்கு மாலுமிகள் இந்த விதமான செயல்களை செய்கிறது வழக்கம்தான். ரொம்ப இடம் அதிகமா இருந்துச்சுன்னா கப்பல் அதிகமா அலைக்கழிக்கிற போது அது எளிதில் மூழ்குவதற்கான வழிவகுக்குன்றதுக்காக கப்பல் இருந்த எடை அதிகமான பொருள்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போடுவாங்க. அப்படித்தான் இந்த கப்பல் இருந்த மாலுமிகளும் தாங்கள் வியாபாரத்துக்கென்று கொன்று சென்ற பொருள்களையும் வேறு இடங்களுக்கு கார்கோ மாதிரி ஒரு இடத்துல இருந்து, ஒரு துறைமுகத்தில இருந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு துறைமுகத்துல கொண்டு போய் இறக்கி வைப்பாங்க. கார்கோன்னு சொல்றோம்ல, அது மாதிரி சரக்குகளை ஏற்றி இறக்குகிற அந்த விதமான சரக்குகள் எல்லாவற்றையும் கூட, பாரமான பொருள்கள் எல்லாவற்றையும் கடலில் தூக்கி எறிய ஆரம்பித்தார்கள். உயிர் பயம் அவர்களை என்ன செய்ய வைத்திருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கப்பல்ல பயணித்த எத்தனையோ பேர் வியாபாரம் செய்வதற்காக தர்சீசுக்கு போயிருக்கலாம். எவ்வளோ விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் தங்களோடு கூட அவங்க கொண்டு சென்று கொண்டு இருந்திருக்கலாம். எவ்வளோ விலை உயர்ந்த சரக்குகளை ஒரு துறைமுகத்திலிருந்து, யோப்பால இருந்து தர்சீசுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த கப்பல்ல அவைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில அந்த பொருள்களின் மதிப்பு அவர்களுக்கு பெருசா இல்ல. எது அவர்களுக்கு பெரிதாக இருந்தது? தங்களுடைய உயிர் பெரிதாக. இந்த பொருள் போனா என்ன செஞ்சுக்கலாம், சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனா என் உயிர் போய்விடக் கூடாதே என்பதற்காக அவர்கள் மிகவும் விரும்பி சேர்த்த தங்களுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் கூட தூக்கி கடலில் எறிய ஆரம்பித்தார்கள். சோ இது ஒரு நல்ல பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன? மனிதனுடைய உயிருக்கு சமமானது ஒன்றுமில்லை. ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருந்து பாருங்களேன், யாராவது ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையில வந்து அட்மிட் ஆயிருந்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இவரை காப்பாத்துங்க, என்கிட்ட இருக்கிற சொத்தையே நான் அழிச்சா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன், நான் வித்து கொண்டு வந்து கொடுத்துடுறேன், எப்படியாவது இந்த உயிரை காப்பாத்துங்க. மனிதனுடைய உயிருக்கு ஈடாக எந்த பொருளும் இந்த உலகத்துல கிடையாது. இந்த கப்பல்காரர்கள் அதை நமக்கு பாடமாக கற்றுத்தருங்க. அவங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்த எல்லாத்தையும் தூக்கி கடல்ல எரிய ஆரம்பித்தார்கள். கப்பலின் எடையை குறைப்பதற்காக இதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு, பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கர்த்தர் இயற்கை சீற்றத்தின் மூலமாக அந்த கப்பலை அலைக்கழிக்க செய்து கொண்டிருக்கிறார். கப்பல் தடுமாறி கொண்டிருக்கிறது. நீங்க அந்த நேரத்தில் சுக்கானெல்லாம் பிடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சுக்கான பிடிக்க முடியாது. சுக்கான அதனுடைய இஷ்டத்துக்கு திரும்ப. சுக்கான்னா இந்த ஸ்டீரிங்னு சொல்லுவோம்ல, கார் ஓட்டும்போது ஸ்டீரிங் இருக்கும்ல, அது மாதிரி. அது கப்பல் இந்த பக்கம் போகும்போது இது இவ்வளவு வேகமா சுத்தும், அப்படி வேகமா சுத்தும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறது? கடவுள் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். கப்பல் அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை.
அங்க பயங்கரமா அலைகள் எழும்புகிறது. கப்பலை விட பல அடி உயரத்துக்கு அலைகள் எழும்புது, வந்து மோதுது, கப்பல் உள்ள போகுது, மறுபடியும் வெளியே வருது, காற்று அலைக்கழிக்குது, இவ்வளவு நடக்குது. அங்க இருந்த அத்தனை பேர் எவ்வளவு கத்தி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆபத்து வரும்போது அம்மா பயமா இருக்கே இப்படியா கத்துவீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபத்து வரும்போது அப்படி மெதுவாவா கத்துவீங்க? தொண்டை கிழிஞ்சு போற அளவுக்கு எப்படியாவது நான் தப்பித்தாகணுமேன்னு கத்தி கூப்பாடு போட மாட்டான். அவ்வளவு பேர் அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு அவன் கடவுளை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். விலை உயர்ந்த பொருள்கள் சரக்குகள் எல்லாத்தையும் தூக்கி கடலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஆர்ப்பாட்டமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கப்பல்ல நம்ம ஹீரோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அதையும் இந்த 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கப்பல்ல போயிட்டு இருக்கிறாருல, யாரு? யோனா. அவர் என்ன செய்துகிட்டு இருக்கிறாருன்றத சொல்லுது. 5வது வசனத்தினுடைய முதற் பகுதியை பார்த்தோம். அந்த கடுமையான சூழ்நிலையில அந்த கப்பல்காரர்கள் என்ன செய்தார்கள்? அவங்க மிகவும் பயந்தார்கள். அந்த சூழ்நிலை அவர்களுடைய இருதயத்துல பயத்தை கொண்டு வந்தது. அந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் தன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். கப்பலுடைய எடையை குறைப்பதற்கு பொருள்களை எல்லாம் தூக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார்கள். யோனா என்ன செய்தார்? 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி பார்த்தோம்னா யோனாவோ வென்றால் அப்படின்னா இவ்வளவுக்கும் மத்தியில யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த பகுதி யோனாவுடைய தூக்கத்தை பற்றி நமக்கு விளக்குகிறது. அதனாலதான் இந்த வசனங்களுக்கான தலைப்பாக கப்பற்காரரின் பயமும் யோனாவின் தூக்கமும்னு நான் வைத்திருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் கப்பற்காரரினுடைய பயத்தை பார்த்தோமா, அந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள்னு பார்த்தோமா. இப்ப யோனாவினுடைய தூக்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். யோனாவின் தூக்கம். யோனா பயணித்துக் கொண்டிருந்த கப்பலை சுற்றிலும் இத்தனை ஆபத்தான சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருந்த போதிலும் யோனாவோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எப்ப தூங்க ஆரம்பித்தார் என்பதை பற்றி உறுதியாக நம்மால் சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்த போதிலும் இந்த வசனத்தை பார்க்கிற போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்த போதோ அல்லது அதற்கு சற்று முன்பதாகவோ அவர் இறங்கி போய் கீழ்த்தட்டில் படுத்து தூங்க ஆரம்பித்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை கொஞ்சம் காற்றெல்லாம் வித்தியாசமா அடிக்க ஆரம்பிச்சு கடல் லேசா கொந்தளிக்க ஆரம்பிக்கும் போது யோனா கீழே போயிருந்திருக்கலாம். ஒருவேளை இது இயல்பாக கடல்ல நடக்கிறது தானே அப்படி நினைச்சிட்டு அவர் கீழே போயிருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு உறுதியா தெரியும், அவர் தூங்கினார் என்று பார்க்கிறோம். அந்த தூக்கம் சாதாரணமான தூக்கம் அல்ல. அது சாதாரணமான தூக்கம் அல்ல, அசாதாரணமானது. அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அசாதாரணமான மனிதர்களால் மட்டுமே அசாதாரணமாக தூங்க முடியும். அதை நீங்க நல்ல மனசுல வச்சுக்கணும். அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அசாதாரணமான மனிதர்களால் மட்டுமே அசாதாரணமாக தூங்க முடியும். இதெல்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸப்ஷனல் இப்படி சொல்லிட்டே போவோம்ல, அந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டவங்க தான் இந்த மனிதர்கள். அங்க அவ்வளோ கடுமையான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அவன் உயிருக்கு பயந்து மேலைங்கிலையும் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்மால கீழே போய் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரியா. அயர்ந்த நித்திரை பண்ணினான். சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சுற்றி என்ன நடக்குது என்பதை பற்றி எந்த விதமான அறிவும் கவலையும் இன்றி குரட்டை விட்டு தூங்குகிறார். அயர்ந்த நித்திரை பண்ணினான், ஆழ்ந்த நித்திரை. அதனாலதான் அசாதாரணமான மனிதன் பார்க்கணும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிற போது ஒருவேளை யோனா யோசித்திருக்கலாம், காற்றும் அலைகளுமாக இருக்கிறதே, ஏன் நம்ம இருந்துகிட்டு ரொம்ப டயர்டா இருக்குல்ல. ஏன்னா அவர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். அவர் ஊர்ல இருந்து யோப்பா வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். அந்த டிராவல் டயர்டு வேற. அதுக்கு முன்னாடி சில நாட்கள் அவர் தூக்கம் இல்லாம கழித்து இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேரடியா வந்துருச்சா,
அது செய்ய மனதிலே ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அது அவரை ரொம்ப மனவேதனைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. மறுபடியும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நினைவுக்கு வர வர அவரால் தூங்க முடியல. ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, கிறிஸ்டியன் நின்று புலம்புனா பாத்தீங்களா, ஐயோ நகரம் அழிய போகுது, நான் என்ன செய்ய போறேன், நகரம் அழிய போகுது. அந்த விதமா யோனா கர்த்தர் இப்படி சொல்றாரே, எனக்கு செய்ய மனசு இல்லையே, நான் என்ன செய்ய. அப்ப சில நாட்கள் தூக்கம் இல்லாமலும் இருந்திருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து அவருடைய டிராவல் டயர்ட்னஸ், தூக்கம் இல்லாம இருந்தது எல்லாம் இப்ப கப்பல்ல ஏறின உடனே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அவர் அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கணும். அது எப்படிப்பட்ட தூக்கங்கிறத 6வது வசனம் நமக்கு விளக்குகிறது. 6வது வசனத்தினுடைய முதற் பகுதி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்று கேட்டான். தட்டி எழுப்புகிறான். யோ, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம கீழே நீ இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறியா? கப்பல் கொஞ்சம் தான் மூழ்க போகுதியா? கடல் அவ்வளவு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, காற்று அவ்வளவு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்னையா இப்படி தூங்கிட்டு இருக்கிற, எந்திரியா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புற அளவுக்கு யோனா அயர்ந்து தூங்கி இருக்கிறான். யோனா ரொம்ப டயர்ட்ல அயர்ந்து தூங்குனதுனால அத்தனை இறைச்சல்களும் கடல் கொந்தளிப்புகளுக்கு மத்தியிலையும் அவர் அமைதியோடு ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறார். சில நேரம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அடிச்சு போட்ட மாதிரிங்க, சுத்தி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நல்லா தூங்கிட்டேங்க. அந்த விதமா அதையும் தாண்டி அசாதாரணமாக அங்க யோனா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். கப்பலுடைய கேப்டன் எழுப்புகிற வரையிலும் யோனா, கேப்டன் எழுப்பாம இருந்திருந்தா யோனா எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பாருன்னு தெரியாது. ஆனா நம்ம தான் இருப்போமே, நம்ம இவ்வளவு துன்பத்தில் இருக்கும் போது உனக்கு என்ன தூக்கம் அப்படின்னு வந்துரும்ல. கேப்டன் அங்க இருந்து வர்றான், வேகமா எழுப்புறான், எந்திரியா எந்திரியா. கேப்டன் யோனாவிடம் கேட்கிறார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லோரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய கடவுள்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், கப்பலின் எடையை குறைக்கும் விதமாக எங்களுடைய விலையுயர்ந்த பொருள்களை எல்லாம் கடல்ல தூக்கி எரிந்து கொண்டிருக்கிறோம், நீ என்னப்பா இங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறன்னு யோனாவை தட்டி எழுப்புகிறான். எழுப்புனது மட்டும் இல்ல, 6வது வசனத்துல பார்த்தோம்னா, எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக் கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். எந்திரிப்பா, எந்திரிச்சு உன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை உன்னுடைய கடவுளாவது என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் இருந்து நம்மை காப்பாற்றலாம் என்று. இப்போ அந்த கேப்டனுடைய நிலை என்னன்னா, யாரோ ஒருத்தர் எங்களை காப்பாத்தி விட்டுரும் ஐயா, நான் கும்பிடுற சாமியோ இவர் கும்பிடுற சாமியோ, அல்லது யோனா தூங்கிட்டு இருக்கியப்பா எந்திரிச்சு நீயும் கும்பிடு ஓஞ்சாமியோ, யாரோ ஒருத்தர் நம்மள இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாத்தினா போதும்னு. அப்ப அந்த கேப்டன் எவ்வளவு கவனமா வேலை செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், யோனா கீழ்த்தட்டுல தூங்குறது கேப்டனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? கேப்டன் அப்ப எல்லாத்தையும் கவனிச்சிருக்கான், எல்லாம் இருந்து அவன் வேலையை செய்யறானா, கப்பல்ல இருந்து பொருளை தூக்கி போடுற ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தானே அவனை காணுமே, ஒருவேளை கடல்ல கிட்ட விழுந்துட்டான அடிக்கிற அலையில, ஐயோ கப்பல் முழுசும். ஏன்னா கேப்டன்கள் அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனுடைய மிக முக்கியமான பணி என்னன்னா, அவரை நம்பி கப்பல்ல போகிற ஒரு உயிரும் சேதத்துல மாட்டக்கூடாது, அது ரொம்ப கவனமா இருப்பாங்க. இதை தேடி கப்பல் முழுசும் தேடி வர்றாரு கேப்டன், இங்கேயும் அங்கேயும் போய் இருக்கிற பயத்துல. நீ யோசிச்சு பாருங்க சூழ்நிலையில இந்த மனுஷன் என்ன செய்வார். மேல ஏறி போறாரு, இங்க போறாரு அங்க போறாரு, கடைசியில சரி கீழையாவது போய் பார்ப்போம்னு பார்த்தா கொரட்டை சவுண்ட் கேட்குது. என்னடா அங்க சூறாவளி காத்துக்கு மத்தியில கொரட்டை சவுண்ட் ஒண்ணு கேட்குதுன்னு இறங்கி போய் பார்த்தா அங்க நம்மால தூங்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்பி செய்ய வைக்கிறார். இதை செய்யாமல் கப்பல் கேப்டனும் யோனாவை விட போகிறதில்லை. எப்படியான சூழ்நிலை என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் யோனாவை அந்த நிலைக்கு கொண்டு வந்தார். யோனா கண்ணு திறந்து பார்க்கும்போது என்ன நினைச்சிருந்திருப்பாரு? கண்ணெல்லாம் செவந்திருக்கலாம் டயர்ட்ல. ஏண்டா என் ஊர்லயும் தூங்க விட மாட்டேங்கிறீங்க, கப்பல்ல போய்கிட்டு இருக்கு இங்கேயுமா நீ தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அப்படியே கண்ணை திறந்து பேந்த முழிக்கிறதுன்னு அது மாதிரி யோனா முழிச்சிருக்கலாம். தான் இங்க நடக்குது. இந்த 5-6 வசனங்கள்ல இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில அந்த கப்பல்ல என்ன நடந்தது.
கப்பற்காரர்கள் மிகவும் பயந்தார்கள். தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய கடவுள்களை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். கப்பலினுடைய எடையை குறைப்பதற்கு பொருள்களை தூக்கி கடலில் வீசினார்கள். தூங்கிக் கொண்டிருந்த யோனாவையும் எழுப்பினார்கள். எழுப்பி உன்னுடைய கடவுளை நோக்கி நீ என்ன செய், விண்ணப்பம் செய் என்று ஒருவேளை கடவுள் இறங்கி உதவி செய்யலான்னு சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி வரக்கூடிய அத்தனை வசனங்களும் அந்த கப்பல்ல என்ன நடந்தது ஒரே நிகழ்வாக நடந்தது. நாம் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படித்திருக்கிறோம். இந்த 5-6 வசனங்கள்ல கப்பற்காரருடைய பயமும் யோனாவினுடைய தூக்கத்தை பத்தியும் நாம பார்த்தோம். இனி தூக்கத்திலிருந்து யோனா விழிச்ச பிறகு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத அடுத்த வசனங்கள்ல பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வசனங்கள்ல இருந்து சில பயன்பாடுகளோடு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பயன்பாடு என்ன தெரியுமா? யோனாவின் வாழ்க்கையில் கர்த்தரே இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். யோனாவின் வாழ்க்கையில் கர்த்தரே இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். யோனா கர்த்தருடைய வார்த்தைகளை நிராகரித்து அவருடைய வழிகளின்படி செயல்படாமல் தன்னுடைய மனம் விருப்பத்தின்படி செயல்பட துணிந்து கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் கர்த்தரை எதிர்த்து ஒரு காரியமும் செய்துவிட முடியாது. கர்த்தர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்ய நினைத்ததை செய்யும்படி அவர் திட்டமிட்டிருக்கிற காலத்துல நிச்சயமாக செய்து முடிப்பார். எல்லா மனிதர்களும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற தேவன் எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய சித்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் பாடமாக படிக்கிறோம். யோனா கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்ட போதிலும் யோனாவினுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தி தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைப்பூட்டுகிறது. யோனாவினுடைய சிந்தனை அல்ல, யோனாவினுடைய விருப்பம் அல்ல, யோனா எடுத்த முடிவு அல்ல. யார் எடுத்த முடிவு தான் அங்கு செயல்படும்? கர்த்தர் எடுத்த முடிவு தான் செயல்படும். பயணத்தை பாதியிலேயே அங்கு நிறுத்துகிறார். இது நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் எதிராக செயல்பட்டு நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய மக்களா இருக்கிற நீங்க இந்த வார்த்தைகளை கொஞ்சம் உங்க காதுகள்ல நல்லா கேளுங்க. கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக உங்களுடைய என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய பலமோ வல்லமையோ நமக்கு கிடையாது. வேதம் சொல்லுது கர்த்தர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். யாராலையும் அவரை எதிர்த்து என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அவருடைய படைப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவருக்கு எதிராக போனாலும் கூட அவருடைய வல்லமையின் ஒரு புள்ளி தூசிக்கு சமமாகாது. அவ்வளோ பயங்கரம் உள்ள, பராக்கிரமம் உள்ள, வலிமையுள்ள ஆண்டவர் தான் அந்த ஆண்டவர். அப்ப அந்த தேவனுக்கு முன்பாக அவருடைய படைப்புகளே ஒரு தூசிக்கு சமம்னு சொல்லும் போது அந்த சராசரங்கள் ஒரு தூசிக்கு சமம். அப்ப நீங்களும் நானும் எதுக்கு சமம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவருடைய பார்வைக்கு முன்பதாக, அவருடைய உயர்ந்த மகிமைக்கு முன்பதாக, அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்ப கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு எதிராக செய்து அவருக்கு எதிராக போராட நம்மால் முடியுமா? முடியாது, முடியாது. யோனா எப்படியாவது அதை செய்திடலான்னு பாக்குறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவே நீ பலசாலி அல்ல, நானே பலசாலி. நீ எங்கு ஓடுகிறாய்? என்னுடைய வார்த்தைக்கு எதிராக ஓடுகிறாயா? நான் நிற்கிறேன் சமுத்திரத்தில் என்று யோனாவுக்கு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உங்கள் இருதயங்களையும் ஆராய்ந்து பாருங்க. நீங்களும் பல காரியங்கள்ல இந்த யோனாவை போல கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கலாம்.
அப்படி நீங்க செயல்படும் போது கர்த்தருடைய சத்தம் உங்க காதுல விழுகிற போது அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம நீங்க யோனாவை போல தூங்கிக் கொண்டிருக்கலாம். உங்க மனசாட்சிக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து நீ தூங்குப்பா, நீ இதெல்லாம் ரொம்ப யோசிக்காது, நம்ம பார்த்துக்கலாம், அது செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், நீ ஏன் கவலைப்படுற, நீ அமைதலோட இரு, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, கப்பல் வரைக்கும் வந்துட்டேனே, டிக்கெட் எடுத்துட்டேனே, என் ரூமுக்கு போயிட்டேனே, பிரச்சனை இல்லையே. அவருக்கு தெரியும் எங்க பிடிக்கணும். அதனால உங்க இருதயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னா, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உருவிய பட்டயத்தோட நிற்கிற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். அவருக்கு முன்பதாக நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அவர் தெளிவாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய ஜனங்களாகிய நீங்க இப்படித்தான் வாழணுங்கிறத அவர் திட்டமும் தெளிவுமாக ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளாம உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த யோனாவை போல கர்த்தருடைய சத்தத்தை நீங்க தடை செய்து உங்கள் இருதயத்தை தூக்க மயக்கத்தினால் நிரப்பி உங்களுடைய வழிகளின்படி போனா அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய காரியத்துல விழிப்பாய் இராமல் தூங்கிக் கொண்டிருக்கிறவன் மிகப்பெரிய ஆபத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த ஆபத்தை உங்க வாழ்க்கையில அவரே விருப்பப்பட்டு கொண்டு வரல, நீங்க அவருக்கு எதிராக போனதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஆபத்தின் மூலமாக உங்களை இழுக்கிறார். அவர் பேசுகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். எவ்வளோ உங்ககிட்ட நான் சொல்றேன், எவ்வளோ பேசுகிறேன். நீ வேதத்தை வாசிக்கும் போதும் பிரசங்கத்தின் மூலமாகவும் நான் தொடர்ந்து உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீ உன்னுடைய செவிகளை எல்லாம் அடைத்துக் கொண்டு உன் இருதயத்துல என்னுடைய வார்த்தைகளை நிராகரித்து உன் விருப்பத்தை செய்வதற்கு நீ ஓடிக்கொண்டிருந்தா நீ எவ்வளவு காலம் ஓடுவ? உன்னை ஓட விட மாட்டேன். உன் பயணத்தை பாதியில தடுத்து நிறுத்துகிற வல்லமையுள்ள தேவன் நான் அங்கு நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க யோனாவுக்கு வந்த ஆபத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே? உங்க இருதயத்துல உணர்வடையுங்க. கர்த்தர் மகா பலமுள்ளவர். அவருக்கு எதிராக என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லும், இந்த விஷயத்துல நீ கர்த்தருக்கு எதிராக இருக்கு, இந்த விஷயத்துல நீ கர்த்தருக்கு எதிராக இருக்கிற, ஓய்வு நாள் ஆசரிப்புல நீ கர்த்தருக்கு எதிராக இருக்கிற, கர்த்தர் அந்த நாள் முழுவதும் என்னுடையதுன்னு என்று சொல்லி இருக்கிறார். நீ என்ன செய்யற? கால ஆராதனைக்கு வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் விருந்து நீங்க போற. அது எவ்வளவு பெரிய ஆபத்து! யாரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க நீங்க? அவர் சொல்லி இருக்கிறார், இந்த நாள் என்னுடைய நாள், இது முழுமையாக எனக்கென்று என்னுடைய ஆராதனையில் நீ செலவழிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 58வது அதிகாரம் 13-14 அவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல உன் சொந்த பேச்சை பேசாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் இருன்னு கட்டளையிட்டு இருக்கிறாரே. அந்த ஓய்வு நாளை எத்தனை முறை அலட்சியம் பண்றோம். அந்த ஓய்வு நாள்ல செய்யத்தகாத காரியங்கள், கர்த்தருடைய ஆராதனைகள்ல அமர்ந்து கொண்டு எங்கவோ என்னத்தையோ யோசிச்சுட்டு கர்த்தர் இங்கு பேசிக் கொண்டிருக்க. யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பேசுகிறாரேங்கிற பயம் இல்லாம இருதயத்துல நாளைக்கு நடக்க போறதையும் சாயங்காலம் நடக்க போறதையும் நீ அடுத்து என்ன செய்யணும், ஆராதனை முடிஞ்சு போய் வீட்டுல சமைக்கணுமே, அதை என்ன செய்யணும், இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தா நீங்க கர்த்தரை அவமதிக்கிறீர்கள், கர்த்தருக்கு எதிராக நிற்கிறீர்கள். அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? யோனா செய்ததற்கும் நீங்க செய்து கொண்டிருக்கிறதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி உங்க இருதயத்தை யோசிச்சு பாருங்க. உங்க வாயின் வார்த்தைகள்ல கர்த்தர் ஏற்கும்படி என்னுடைய வார்த்தைகள் இருக்கா? அவர் ஏற்கும்படி என்னுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் இருக்கிறதா? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நான் செய்கிறேன், அவர் தடை செய்திருக்கிற இதை செய்யாதே என்று சொல்லி இருக்கிற காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா? ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு எதிராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற போது அந்த சத்தத்துக்கு செவிசாய்த்து உங்கள் இருதயத்தை பரிசோதித்து பார்த்து ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்கள்ல மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மைப்படுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு வர இருக்கிற
சகல ஆபத்துகள் இருந்தும் பொல்லாப்புகள் இருந்தும் அவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். புரியுதா? யோனாவோட வாழ்க்கை இதை நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. இரண்டாவது, கர்த்தர் பின்வாங்கி போன மனிதர்களை பல துன்பங்கள் மூலமாக தன்னிடமாக வரவழைக்கக்கூடிய செயல்களை செய்கிறவராக இருக்கிறார். யோனாவுக்கு நடந்தது போல யோனா பின்வாங்குதலுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மக்கள் பின்வாங்கி போகவோ அந்த நிலையில் தொடர்ந்து இருக்கவோ விருப்பம் இல்லாதவர். அவர் பல வழிகளில் பின்வாங்கி போன தன்னுடைய மக்களை மறுபடியுமாக சேர்த்துக் கொள்ளுகிற காரியங்களை அவர் செய்கிறார். அதுல முக்கியமாக பல துன்பங்கள் மூலமாக பின்வாங்கி போன தன்னுடைய மக்களை அவர் மீட்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர் அனுமதிக்கிற அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களுடைய நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையில வந்த இந்த பயங்கரம் யோனாவை அழிப்பதற்காக அல்ல. யோனாவுக்கும் மனம் திரும்புதல் தேவை. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்கிற மனம் திரும்புதல் தேவை. அந்த மனம் திரும்புதலை கொடுக்கும்படிக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகளை அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பமான நேரங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிற போது சற்று அமர்ந்து உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இப்படியான சூழ்நிலைகள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கேட்டு பாருங்கள். நீங்க வேற எங்கெல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க இருதயத்தை நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் இப்படி என் வாழ்க்கை நடக்குது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் நான் பின்வாங்கி போயிருக்கிறேன் என்பதை குறித்து நீங்க ஆழமாக சிந்தித்து பாருங்க. இந்த துன்பங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அனுமதிக்காம ஒன்னும் நடக்காது. கர்த்தருடைய கரம் இதில் வல்லமையோடு செயல்படுகிறது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரிடமாக உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்க. பின்வாங்கி போன வாழ்க்கையில் இருந்து மனம் திரும்பி, ஆமாண்டவரே நீ சொன்னது சரிதான், நீ சொல்வது மெய்தான், என் வாழ்க்கையில நான் இப்படியெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறேன், நான் ரொம்ப மோசமா இருக்கேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. ஒரு அனல் உள்ள பக்திக்குரிய உம்மை விசுவாசித்து உம்மீது அன்பு பாராட்டி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நிலையில் இல்லாமல் நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். மனம் திரும்பி புதிய பலத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாடுங்கள். தேவனுடைய பலத்தை அண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் ஆபத்துகளை எல்லாம் உங்களை விட்டு விலக்கி உங்களை பாதுகாப்பார். யோனாவினுடைய வாழ்க்கை அதை நமக்கு கற்றுத் தருகிறது. மூன்றாவது பாடமாக, உங்கள் வாழ்க்கை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்களில் வருகிற கப்பலை போல அதிகமாக அலைக்கழிக்கப்பட்டு உடைந்து போய் மூழ்கி அழிந்து போகும் என்கிற நிலை இருந்தாலும் வாழ்க்கையில மிக மோசமான காலகட்டமாக இது இருக்கிறது. இதிலிருந்து நான் தப்பி பிழைப்பேனான்னு கூட எனக்கு தெரியலங்கிற ஒரு நிலை இருந்தாலும், உங்க இருதயம் பயத்தால் திகைத்து தடுமாறி கொண்டிருந்தாலும், நீங்க தப்புவதற்கான ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். யோனாவின் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை அனுமதித்தவரும் கர்த்தரே. அந்த ஆபத்திலிருந்து யோனாவை காப்பாற்றியவரும் கர்த்தரே. காரியங்களை சரியாக துவங்கியவரால் மட்டுமே அதை சரியாக முடிக்கவும் முடியும். வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. ஆகவே உங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயங்களை பயத்தால் கலக்கமடைய செய்யாமல் கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையால் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் வெகு வேகமாக கடந்து போய்விடும். அதன் மூலமாக கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை பின்னாட்கள்ல நீங்க உணர்வீர்கள். இன்றைக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வேதனை, இப்படிப்பட்ட துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே
என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, என்னுடைய பின்வாங்குதலை எல்லாம் மன்னித்து எனக்கு உணர்வை தார். நான் புதிதான ஜீவனை பெற்றவனைப் போல தொடர்ந்து உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்கும் போது ஆண்டவர் உதவி செய்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்கு உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட்டு போய்விடவில்லை. நீங்க எவ்வளவுதான் அவருக்கு எதிராக பாவங்களை செய்து துணிகரத்தோடு, கீழ்ப்படியாத இருதயத்தோடு, முரட்டு இருதயத்தோடு, கடின கழுத்தோடு நீங்க நடந்து கொண்ட போதிலும் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட்டு போகிறவர் அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். நீங்க மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிற போது உங்களுக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். தேவையானது என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். வேதம் சொல்லுது, மனம் திரும்பாமல் போனீர்களானால் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிராகரித்து உங்க இருதயத்தில் அதை குறித்து சிந்தித்து கர்த்தரிடமாக திரும்பக்கூடிய இருதயம் இல்லாம உங்க இருதயம் கடினப்பட்டு போய் உங்கள் கழுத்து கடினப்பட்டு போனால் ஆண்டவர் அப்படியே உங்களை விட்டு விடுவார். அதுதான் இன்னும் ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது மகா பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இதெல்லாம் உங்க இருதயத்துல நீங்க சிந்தித்து பார்த்து, ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார், நீங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வாங்க. மனம் திரும்பி குணப்படுங்க. ஆண்டவர் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து தம்மோடு உங்களை சேர்த்துக் கொள்ள விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு மகிமையாக வாழுங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையில் நீங்கள் பங்கடைகிற போது அது எத்தனை மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நினைத்து இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை உணர்ந்து நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியாக, நாலாவதாக, பல வருடங்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் உங்க பாவங்கள் இருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வராம இருக்கிற நீங்க இன்னைக்காவது மனம் திரும்பி கர்த்தரிடமாக வாங்க. கர்த்தருடைய பயங்கரத்தை பார்த்திருக்கிறீங்களே யோனாவினுடைய வாழ்க்கையில. அவருக்கு எதிராக உங்களால என்ன செய்துவிட முடியும்? எவ்வளவு காலம்தான் அவருக்கு எதிராக உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பாராட்டுகிற அந்த இரக்கத்தை நீங்க நிராகரித்துக் கொண்டிருப்பீர்கள். அவர் இரக்கம் உள்ளவராக தொடர்ந்து சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. அவருடைய பொறுமையையும் அவருடைய இரக்கத்தையும் உதாசீனப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உங்களை அழித்து நரகத்தில் தள்ளிவிட முடியும். ஆனா அவர் அந்த காரியத்தை செய்யாம மறுபடியும் 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 சுவிசேஷத்தை நீங்க கேட்கும்படி செய்து உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க மனம் திரும்பி தன்னிடத்தில் வருவதற்கு அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரே. ஏன் உங்க இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கு? அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கடவுளுடைய இரக்கத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வருவதற்கு முன்பதாக மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு வரப்போகிற நித்திய நரக தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. யோனா பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பல் இருந்த ஆபத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவராக காப்பாற்றக்கூடியவராக யெகோவா தேவனே இருந்தார். இன்றைக்கும் அதே போல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாம மீட்பு இல்லை. ஆகையால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நாம் ஜெபம் செய்வோம்.